السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما القبر روضة من رياض الجنة أو حفرة من حفر النيران. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு, வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதகரங்களை விட்டு நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் குடும்பத்துடன் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள், இந்த முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, மனித வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிறைவு பெறுகிறது. அது 60ஆகவோ அல்லது 40ஆகவோ 70ஆகவோ 63ஆகவோ எதுவாகவோ இருக்கலாம். ஒரு ஒரு முடிவில்லாத வாழ்க்கை என்று உலகத்தை சொல்ல முடியாது. நிச்சயம் ஒரு முடிவு புள்ளி உண்டு, அதை எல்லோரும் சந்தித்தே ஆக வேண்டும். இதை நம்பித்தான் நாம் வாழுகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதற்கு பிறகு மூமின்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று, நியாய தீர்ப்பினார் அன்று நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு விசாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு இருக்கிற மறுமை நாளைக்கு பிறகு இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு வாழ்வு. அது நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமாகவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தீமைகளும் பாவங்களும் மிகுந்த அலட்சியத்தோடு செயல்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அது நரகமாகவும் இருக்கலாம். இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. உலகத்தின் வாழ்வு, அதற்கடுத்து நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு இருக்கிற நிரந்தர வாழ்வு. இந்த 2க்கும் இடையில் ஒரு வாழ்வு, அதுதான் மன்னரையின் வாழ்வு. உலகம் தோன்றிய நாளிலிருந்து உலகம் அழியும் நாள் வரை வரக்கூடிய மக்கள் உலகத்தில் வாழ்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு மரணத்தை சந்திப்பார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு மன்னரையில் வாழ்வார்கள். அழகாக சொன்னார் ஈயம் ஹனீஃபா தன்னுடைய பாடலிலே, இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். வருபவர்களும் போவர்களும் தங்குவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கு இருக்குது வேறு புதிய இடம். இது நமக்கு சொந்த இடம் இல்லை, நமக்கான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை நாம் எப்படி வடிவமைத்து கொள்ள போகிறோம் என்பதை, அந்த பேனாவை நம் கைகளில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை எப்படி ஒளிமயமாக மாற்றப் போகிறோம், எப்படி விசாலமாக மாற்றப் போகிறோம், எப்படி மனம் கமலக்கூடியதாக மாற்றப் போகிறோம்,
நம்மை சொக்க வைக்கக்கூடிய சுகம் தரக்கூடிய இடமாக எப்படி அதை மாற்றப் போகிறோம் என்பதை உங்களுக்கு நான் முடிவு செய்ய முடியாது. உங்களுக்கு நீங்களும் எனக்கு நானும் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, மன்னரை என்பது மர்மங்கள் நிறைந்தது. யாரும் போய் பார்த்துவிட்டு வந்த தகவலை இதுவரை சொன்னதாக எங்கும் இல்லை உலகத்தில். மன்னரையை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் தோன்றிய எத்தனையோ மதங்கள், அதனுடைய வழிகாட்டிகள் யாரும் இப்படி மன்னரையை பற்றி பேசியதாக தெரியவில்லை. முகம்மது நபி பேசினார்கள். விஞ்ஞானங்கள் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு வரிந்து கொட்டி கொண்டு அடுக்கடுக்காக எடுத்து சொல்கிறது, விரிவுரை செய்கிறது. பூமிக்கு கீழே எத்தனை அடி ஆழத்திலே கேஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கிறான். பூமிக்கு கீழே எந்த இடத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் இருக்கிறது, எங்கே கச்சா எண்ணெய், இதையெல்லாம் கண்டுபிடித்து அதற்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உலகம் அதை பயன்படுத்துகிறது. ஆனால் மண்ணறையில் என்ன நடக்கிறது என்று யாராவது இதுவரை கண்டுபிடித்து சொன்னதுண்டா? அப்படி சொல்ல முடியுமா? விஞ்ஞானமும் வளர்ச்சியும் விழிபிதுங்கி நிற்கக்கூடிய இடம் மண்ணறை வாழ்வு. மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுகிறான். ஆனால் மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்வை கண்டு நாம் அதிலே என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசித்திருக்கிறோமா, கற்பனை செய்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது. அடக்கஸ்தலத்திற்கு பல நபர்கள் மரணித்ததற்கு பிறகு நாம் போகிறோம், நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறோம் அந்த இடத்திலே. ஆனால் அங்கே போனதற்கு பிறகும் கூட நம்மிலே பலரின் பேச்சு இந்த உலகத்தை மட்டுமே சுத்தி சுத்தி நிற்கிறது. உலகத்தின் உலகம் முடிவு பெற்றதற்கு பிறகு, உலகத்தை விட்டு நாம் விடை பெற்றதற்கு பிறகு இந்த இடம்தான் நமக்கான இடம் என்பதை பற்றி சிறிது நேரம் சிந்திப்பதற்கு கூட நம்மிலே பலருக்கு நேரமே இல்லை. உள்ளே நுழைகிற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று நபிகள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். மன்னரைக்குள்ளே நுழையும் பொழுது அது எந்த ஊர், எந்த நாடு மன்னரையாக இருந்தாலும் சரிதான், எந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்களாக இருந்தாலும் சரிதான், உள்ளே நுழைகிற பொழுது அழகான ஒரு சலாமை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தியார கௌமில் முஃமினீன். மூமின்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே உங்கள் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து கபராடிகளுக்கும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு துவா. இதற்கு பிறகு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் நாங்களும் உங்களை இங்கே சந்திக்க இருக்கிறோம். அன்தும் சலஃபுன் வ நஹ்னு பிக்கும் ஹலஃபுன். என்ன நீங்க முன்னாடி போயிட்டீங்க, இந்தா நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறோம். என்ன நீங்க முன்னாடி போய் அங்க படுத்துக்கிட்டீங்க, இதோ நாங்களும் படுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், இங்கே தான் படுக்க போகிறோம், உறங்க போகிறோம். இங்கே நமக்கான கேள்வி, இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நம் உறக்கம் நிம்மதி தரும் உறக்கமாக இந்த இடத்தில் இருக்குமா என்று நம்மிலே எத்தனை நபர் உள்ளத்தை பார்த்து கேட்டிருப்போம் என்பதை யோசிக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள், மன்னரைகளை நீங்கள் சந்தியுங்கள், அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை போய் நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? துதக்கிருல் ஆஹிரா, மறுமையை அது உங்களுக்கு நினைவுபடுத்தும். உங்கள் மரணத்தின் அந்த முடிவை உங்களுக்கு அது நினைவுபடுத்தும். எனவே நீங்கள் அதிகமாக நீங்கள் மன்னரை வாசிகளை சந்திக்க செல்லுங்கள் என்று அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்பு சகோதரர்களே, 4 பெரும் ஹலீஃபாக்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. 4 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், மிகச்சிறந்த தோழர்கள், அதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த 4 தனித்துவமான, ஒவ்வொருவருக்கும் சில தனித்துவங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமானவர் சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு பற்றி பெருமானார் நிறைய பேசியிருக்கிறார்கள். இன்னலி குல்லி நபியின் ரஃபீக் வ ரஃபீக் அஹ்லில் ஜன்னா உஸ்மான். எல்லா நபிக்கும் ஒரு ரஃபீக்கை அல்லாஹ் கொடுப்பான், நெருங்கிய தோழரை, நெருங்கிய நண்பரை அல்லாஹ் கொடுப்பான். எனக்கு சொர்க்கத்திலே நண்பராக இருக்கக்கூடியவர் உஸ்மான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திலே எனக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு உஸ்மான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே ரொம்ப நாணமிக்கவர்கள், வெட்கம் அவர்களுக்கு, வெட்கத்தை தன்னுடைய ஆடையாக உடுப்பாக உடுத்தி கொண்டவர்கள். எதையுமே முழுமையாக பார்வையில் கூட பார்க்க மாட்டாங்க, தலையை குனிஞ்சுக்குவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களின் வரலாற்றை வாசிக்கும் பொழுது ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்திய 10 நபர்களின் முக்கியமான நபித்தோழர் செய்தனா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. மன்னரைகளை கடந்து போகும் பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுவார்கள். நீண்ட பெரிய தாடி அவர்களுக்கு உண்டு. அந்த தாடிகளில் கண்ணீர் வந்து அப்படியே சொட்டி கொண்டிருக்குமாம். தாடியின் வழியாக கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணு நீர் அப்படியே சொட்டுமாம். அந்த அளவுக்கு அழுகிறார்கள். அவர்களின் அழுகையின் வீரியம் எவ்வளவு இருந்தது என்பதை புரிவதற்காக. அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, சொர்க்க நரகத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கு நிறைய பேசப்படுகிறது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, குர்ஆன் சொல்றது. அந்த நரகத்தினுடைய வேதனைகள், அதனுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் குறித்து விரிவாக விவரிக்கப்பட்ட பொழுது கூட நீங்கள் இப்படி கலங்கவில்லையே உஸ்மான், ஏன் கபரை கடக்கும் பொழுது இப்படி கலங்குகிறீர்கள், ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே கேட்ட பொழுதுதான் சொல்லுவார்களாம், அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, ஆகிரத்தினுடைய முதல் படி இங்கேதான் துவங்குகிறது. ஆகிரத்தினுடைய முதல் ஸ்டெப் இது. இங்க ஜெயிச்சா அடுத்து எல்லாமே ஜெயிக்கலாம், இங்க தோந்து போனா எல்லாமே தோல்விதான். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இது. இங்க ஜெயிச்சு உள்ள போனாதான் நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் மேலே வர முடியும், ஜெயிக்க முடியும். இங்கே வீழ்ந்து போய்விட்டால் நம் மொத்தமும் வீணாகி போய்விடும் என்றார்கள் செய்தனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, மன்னரை என்பது நிச்சயமாக நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய இடம். அதை நாம் எப்படி மணவரையாக மாற்றப் போகிறோம்? ஒரு புது மாப்பிள்ளை, அவளுக்கு அன்றைய நாள் முதல் இரவு, புதிதாக நிக்காஹ் செய்திருக்கிறார், முதலாக தன்னுடைய இல்லாளோடு இணைய போகிறார். அந்த இரவை எப்படி எதிர்பார்ப்பார் அவர்? தன் மனதிற்கு நெருக்கமான, தன் அன்புக்கு உரியவளாக இருக்கிற அந்த மனைவியோடு தனிமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை எவ்வளவு தூரம் அவர் கற்பனையோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் எதிர்பார்ப்பார். அந்த அறையினுடைய அழகு எப்படி இருக்கும்? அந்த அறையினுடைய வாசனை எப்படி இருக்கும்? அந்த அறையினுடைய விரிப்புகள் எப்படி இருக்கும்? அந்த அறையில் தூவப்பட்டிருக்கக்கூடிய மலர்களின் விதவிதமான மலர்கள் எப்படி இருக்கும்? இதைவிட பன்மடங்காக நாம் நம்முடைய மன்னரையை மாற்ற வேண்டும். மன்னரை என்பது எனக்கு மணவரையாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். எப்படி அதை ஆக்குவது என்பதை பற்றித்தான் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் மன்னரையில் கொண்டு அடக்கப்பட்டதற்கு பிறகு அவனிடத்திலே மன்னரை பேசுமாம். என்ன பேசுமாம்? அமா இன் குன்தல அஹப்பு மை யம்ஷி அலா லஹ்ரி, இந்த பூமிக்கு மேலே நடந்தவர்களையே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளியா நீ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ நீ ஏன்ட்ட வந்துட்ட, எனக்கு உள்ளே வந்து விட்டாய், இதுவரை மேல் தளத்தில் நடந்து வந்தாய், இப்போ எனக்கு உள்ள வந்துட்ட, இப்போ நான் உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன்னு பாரு, உன்னை எந்த மாதிரி உபசரிப்பு செய்கிறேன் என்று பார் என்று அந்த மன்னரை சொல்லுமாம். யாருக்கு? உலகத்தில் நன்மைகளை செய்து அதிகமாக அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகிழ்ச்சியை சம்பாதித்து மனித மனங்களில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அவர்களின் துவாக்களையும் பெற்ற மனிதரை பார்த்து மன்னரை இப்படி சொல்லுமாம். சொல்லி முடிச்ச பின்னாடி அவர் கண் பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அந்த மன்னரை விசாலமாக ஆகி கொடுக்கும். அது மட்டுமல்ல, சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் அவருடைய மன்னரையை நோக்கி திறந்து விடப்படும். அங்கிருந்து காற்று வீசும், அங்கிருந்து நறுமணங்கள் வரும், அங்கிருந்த சுகங்கள் எல்லாவற்றையும் இவர் இங்கே சுவாசிப்பார், இவர் அனுபவிப்பார். அவரிடத்திலே சொல்லப்படும், நம் க நௌமத்தில் அரூஸ், புதுமா பிள்ளை எப்படி தூங்குவாரோ அப்படி தூங்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுமா பிள்ளையை மிக சீக்கிரமாக எழுப்பிவிட முடியாது, அவருக்கு மனதிற்கு விருப்பமான புது மனைவியை தவிர, அந்த மாதிரி நீ நிம்மதியா தூங்கு, உறங்கு என்று அவருக்கு சொல்லி தாளாட்டப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நல்லவருக்கான அடையாளம், அவருக்கு மன்னரை மணவரையாக ஆகிவிட்டது என்பதனுடைய அடையாளம். அடுத்து சொன்னாங்க, இதா துஃபினல் அப்துல் ஃபாஜிர், பாவத்தில் தன் வாழ்க்கையை மொத்தத்தையும் கழித்தவர்,
அல்லாவை மறந்து தன்னுடைய உலக வாழ்க்கையை மட்டுமே பிரதானமாக கொண்டு வாழ்ந்தவர், அல்லாவின் ரசூலினுடைய திருப்தியை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவர். இவரை கொண்டு அங்கே மன்னரையில் வைத்தால் மன்னரை சொல்லுமாம், லா மர்ஹபன் வலா அஹ்லா, உனக்கு வரவேற்பும் கிடையாது, உனக்கு உபசரிப்பும் கிடையாது. இந்த பூமிக்கு மேல நடந்த மனுஷங்கள்லயே எனக்கு ரொம்ப கோபத்தை தந்தவன் நீ, ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியவன் நீ. எத்தனை அகங்காரம், எத்தனை பெரிய ஆணவம், எத்தனை பெரிய திமிரு உனக்கு. எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நீ என்கிட்ட வந்துட்ட, மேல நடந்துட்டு இருந்த, இப்ப கீழே வந்துட்ட. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என்று சொல்லிவிட்டு அந்த மன்னரை அவரை நெருக்குமாம். அந்த நெருக்கும் விதத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே விவரித்தார்கள். தன்னுடைய 2 கரங்களை தூக்கி அந்த கரங்களிலே இருக்கக்கூடிய விரல்களை எடுத்து இப்படி காண்பித்தார்கள். இந்த விரல் இந்த கையில் இருக்கக்கூடிய விரலோடு எப்படி பின்னி பிணைகிறதோ இப்படி அவனுடைய உடல் பின்னப்படும், பிணையப்படும். வலது பக்கம் இருக்கக்கூடிய விலா எலும்பு இடது பக்கத்திற்கு போய்விடும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய விலா எலும்பு வலது பக்கத்துக்கு வந்துவிடும். உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் அப்படியே நொறுங்கிவிடும், சின்னாபின்னமாகிவிடும். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபரிலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பின் கூட்டமே சாட்டப்படும். 70க்கும் அதிகமான பாம்புகள் அங்கே அவனின் மீது தீண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் போட்டு விடுவான். சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு செய்தி, அந்த பாம்பின் விஷமும் அதன் மூச்சும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அந்த கபரில் இருக்கும் ஒரே ஒரு பாம்பு இந்த பூமியிலே ஒரு சின்ன மூச்சை இழுத்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? மொத்த பூமியும் நாசமாகி போய்விடும். அதனுடைய ஒரு சிறு மூச்சு இந்த பூமியிலே பட்டால் புற்பூண்டுகள் முளைக்காது, தாவரங்கள் வளராது, எந்த ஒரு தானியங்களும் கிடைக்காது. அவ்வளவு நாசத்தை ஏற்படுத்திவிடும் அந்த ஒரு பாம்பின் சிறு மூச்சு. அப்படி என்றால் அதன் மூச்சுக்கே இவ்வளவு பெரிய சக்தி என்றால், அது மாதிரி 70 பாம்புகள் சேர்ந்து ஒரு அடியானை தீண்டினால் அவன் கதி என்ன என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அலறுவான், அவன் சத்தமிடுவான். அவனின் சத்தம் யாருக்கு கேட்கும்? அவனுடைய அலறல் யாருக்கு கேட்கும்? கூப்பிடுவான், வாருங்கள், உதவுங்கள், இப்படி தனியாக விட்டு போய்விட்டீர்களே, நான் என்ன செய்வது என்று அலறுவான். அவனை யார்தான் கை கொடுத்து காப்பாற்றுவான்? அன்பர்களே, இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த வார்த்தையை முடிக்கும் பொழுதுதான் நபி சொன்னார்கள், இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா அவு ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். மன்னரை இருக்கிறதே 2ல ஏதாவது ஒண்ணுதான். ஒன்னு அது சொர்க்கத்தின் பூங்காவனம், இல்லை என்றால் நரகத்தின் படுகொலி. ஒன்று அது சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும். யாருக்கு என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நமக்கான இடம் மன்னரை சொர்க்கத்தின் பூங்காவனமா, இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தின் படுகொலியா? இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். 2 இல்லாம அங்கு கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படியும் கிடையாது. ஒன்னு சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும், இல்லை என்றால் நரகத்தின் படுகொலியாக இருக்கும். நீங்கள் தான் உங்களுடைய மன்னரையை எப்படியான நிலைக்கு மாற்ற வேண்டும் என்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார். அன்பு சகோதரர்களே, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலாவுல் ஹதரமின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அலாவுல் ஹதரமி எக்கச்சக்கமான அற்புதங்களை காண்பிச்சவர். அவரிடத்திலே நான் கண்டு அதிசயப்பட்ட 3 விஷயங்கள் இருக்கிறது. அதனாலே எனக்கு ரொம்ப அவர் மேல பிரியம், பாசம் ரொம்ப அதிகம் உண்டு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த 3ஐயும் சொல்றாங்க. நமக்கு 3ல இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். 3வது விஷயம், நாங்க ஒரு ஊருக்கு போனோம், பஹ்ரைன் என்று ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்துல எங்களுடைய படையிலே தளபதியாக இருந்தவர் அந்த அலாவுல் ஹதரமி, அவர் வஃபாத் ஆயிட்டார். இறந்த பின்னாடி நாங்க அவரை நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்திலே குழியை தோண்டினோம். நம்ம பாடியை தூக்கிட்டு போக முடியாத, போக வேண்டிய இடம் மதீனா, ரொம்ப நீண்ட தூர பயணம். எனவே இறந்து விட்டார், அங்கேயே தொழுகை வைத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். இப்ப பொதுவாகவே இறந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? குளிப்பாட்டுவாங்க, அதற்கு அடுத்து கஃபர் இடுவாங்க. குளிப்பாட்டுறது எங்கள்கிட்ட தண்ணியே இல்லை. ஆனா பாருங்க ஆச்சரியம், அந்த நேரம் நாங்க இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் மழை பெஞ்சுது. அந்த மழை தண்ணியை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்க அதை கொண்டு அவரை குளிப்பாட்டினோம். அதற்கடுத்து கஃன் இட்டோம்.
குழி தோண்டினோம், எங்களால் தோண்ட முடியவில்லை. மறுபடியும் மழை பெய்ந்தது அந்த குறிப்பிட்ட இடத்திலே. அந்த இடம் ஈரமாகி லேசா எங்களுடைய வாள்களை வைத்து அப்படியே குத்தி தோண்டிவிட்டோம் குழியை. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தோண்ட முடிஞ்சது. சொல்றாங்களா இல்லையா, 6 அடி நீளத்துக்கு கபர் தோன்றாங்க. அதே மாதிரி அதனுடைய ஆழமும் ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்கிறது. அவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும். உள்ளே வைத்த அந்த அந்த பிரேதம் வெளியே வர முடியாத அளவிற்கு நாம் அந்த குழியை அமைக்க வேண்டும். ஆனா எங்களால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போக முடியல. உள்ள என்ன ஆச்சரியம், குழி தோண்டி முடிக்கிறோம், அங்க அப்படி வெளிச்சமான வெளிச்சம், அப்படி ஒரு வெளிச்சம் எங்க கண்ணே கூசுச்சு. கண் கூசியது மட்டுமல்ல, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி உத்து பார்த்தோம் நாங்க. அது பார்த்தா அப்படி ஒரு பெரிய குகை மாதிரி அந்த வெளிச்சம் கூட்டு போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரம் போகுது. இதுக்கு மேல எங்களுக்கு தோண்டவும் முடியல, சக்தி இல்லை. அந்த வெளிச்சத்தை பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இறைவா இவர் உன்னுடைய நல்லடியார் என்பதை எங்கள் கண்களால் காண்பித்து விட்டாய். இவருடைய மண்ணறையை தோண்டுவதற்கு மழை கொடுத்தாய். நாங்க அடக்க செய்யறதுக்கு குழியை தோண்டி உள்ள வச்சா அது வெளிச்சமான வெளிச்சம், அப்படி பிரகாசமா இருக்குது. நீ எப்படியான உபசரிப்பை இவருக்கு நீ தரப்போகிறாய் என்பதை இதிலிருந்தே நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று அதற்கு செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ நல்லவர்களின் மண்ணறை விசாலமானதாக மட்டுமல்ல, வெளிச்சமானதாகவும் இருக்கும். இருள் சூழ்ந்ததாக இருக்காது, அச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது, திடுக்கத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியதாக அந்த கபர் அவருக்கு இருக்காது. நன்மைகளை செய்து நல்லவர்களின் பட்டியலிலே நாம் இணைந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் மண்ணறையில் தருவான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 4 விஷயம் சொல்ல போகிறேன். 4 விஷயத்தை செய்ய வேண்டும், 4 விஷயம் செய்யக்கூடாது. இந்த 4ஐயும் பின்பற்றினால் 4 விஷயத்தை செய்ய வேண்டும், 4 விஷயத்தை செய்யக்கூடாது. இந்த 2ஐயும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதை செய்தால் போதும், நம் மண்ணறை நமக்கு மணவறை, நம் மண்ணறை நமக்கு சுகம் தரும் அறை, நம் மண்ணறை நம்மை வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பஞ்சு மெத்தை, குளிரூட்டப்பட்ட இடம், வெளிச்சமான இடம், சொர்க்கத்தின் காற்றும் நறுமணமும் வீசி கமழுகிற இடமாக அதை அல்லாஹ் மாற்றி விடுவான். என்ன 4 செய்ய வேண்டும் குறித்துக் கொள்ளுங்கள். 4 விஷயம் செய்ய வேண்டும். 1, தொழுகையில் பேணுதல் மிக்கவராக இருக்க வேண்டும். ஐங்கால தொழுகையை நேமமாக பேணி தொழுகிற வாய்ப்பை நாம் தேடி இழுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணறையின் ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் தொழுகையிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 2, மண்ணறை நமக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதே, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்னவென்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், பல அறிஞர்கள் பல அனுபவப்பட்டவர்கள் சொல்வார்கள், கொடுப்பதுதான் சிறப்பான மகிழ்ச்சி. அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. அதை வாங்கி கொண்டவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு வருது பாருங்க, அதை விட திருப்தி, அதை விட சந்தோஷம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. எனவேதான் நபிகள் சொன்னார்கள், கொடுப்பதின் மூலம் இறைவனின் அந்த கோபமே அணைந்து விடுகிறது என்றார்கள். கொடுத்தால் இறைவனின் கோபம் அடங்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, சதகா செய்ய வேண்டும். 2, சதகா செய்தால் நம் மண்ணறையை அல்லாஹ் நமக்கு மணவறையாக மாற்றி தருவான். 3, அல்லாஹ்வின் வேதமாம் அல் குர்ஆனை ஓத வேண்டும், திலாவத் செய்ய வேண்டும். எனக்கு தெரியாதுங்க அஜரத்துங்க, எனக்கு 80 வயசு ஆகிப்போச்சு, நான் இதுக்கு மேல எங்கிட்டு போய் படிக்கிறது, எனக்கு ஓதவே தெரியாது. அன்பர்களே, நான் என்னை வைத்தே சொல்லுகிறேன், நான் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என் ரப்பை இடத்திலே நான் சந்திப்பேன்? உனக்கென்று அருளிய வேதத்தை உனக்கு ஓத தெரியவில்லையா என்று என்னை பார்த்து என் ரப்பு கேட்டால் தெரியாது அல்லாஹ் என்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லுவேன்? உனக்காக வேண்டி அல்லவா கொடுத்த வேதம் அது, வாழ்வதற்கும் வாசிப்பதற்கும் அல்லவா கொடுத்த வேதம் அது. எத்தனை வருடம் வாழ்ந்தாய் உலகத்திலே, ஒரு கொஞ்ச நாள் கூட நீங்க அதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டீங்க, படிக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனவே கிராத்துல் குர்ஆன், மண்ணறை மணவறையாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனை வாசிக்க வேண்டும். 3, 4, கஸ்ரத்து தஸ்பீஹ், அதிகமாக அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அவனை ஜபிக்க வேண்டும், அவனை நினைவு கூற வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ் தான் தெரியும், சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். ஹஸ்புனல்லாஹ் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக சொல்லுங்கள். என்ன தஸ்பீஹ் செய்கிறது தெரிகிறதோ அதை அதிகமாக சொல்லுங்கள். இந்த 4 நீங்கள் செய்தால்
அல்லாஹ் நம் மண்ணறையை நமக்கான வசப்படுத்தி தருகிற இடமாக மாற்றுவான். மறுபடியும் சொல்லுகிறேன், தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். சதக்கா தான தர்மங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும். வாழ்றது அது நம்முடைய முக்கியமான விஷயம், ஓதுறது முக்கியமானது. நாலாவதாக அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இந்த நாளையும் செய்யணும். சரியா? அடுத்து 4 சொல்ல போறேன். செய்யக்கூடாது. இந்த நாளையும் பின்னால் வரக்கூடிய நாளையும் ஒரு காலமும் செய்யவே கூடாது. இதை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் நம் மண்ணறையை நமக்கானதாக மாற்றி கொடுப்பான். மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி கொடுப்பான். வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். அகலம் வசகலா, உங்களை வரவேற்கத்தான் நான் இங்கே நிற்கிறேன் தயாரிப்போடு. எவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் உபசரிக்க போகிறேன் பாருங்கள் என்று மன்னரை நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் பின்னால் சொல்லுகிற 4 விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லவே கூடாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான். பொய் என்பது இருக்கிறதே, அதை விட ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? கபரத்து ஹியானதன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹா முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். நீ ஒரு செய்தி உன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றா, உன்னுடைய சகோதரிடத்திலே பேசுகிறாய். பேசும் பொழுது அவர் உன்னை நல்ல விஷயம் சொல்றாரு போல தெரியுது, உண்மையா பேசிட்டு இருக்காரு என்று அவர் உன்னை உண்மைப்படுத்துகிறாய். ஆனால் நீ பொய்யை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை நம்புறாரு, ஆனா நீ பொய் முகத்தை அவரிடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். இதை விட பெரிய பாவம் ஒண்ணு இல்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய் என்பது இருக்கிறதே நம்முடைய ஈமானை அப்படியே கரைத்து விடும். ஈமானுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை தரக்கூடிய. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்ட நல்ல மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் நிப்பாட்டல, வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். உங்கள் பேச்சில் பொய் இருக்கக்கூடாது, உங்கள் செயல்பாட்டில் பொய் இருக்கக்கூடாது, உங்களுடைய நடவடிக்கையிலே பொய் வெளிப்படக்கூடாது, உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பொய் இருக்கக்கூடாது, உங்களுடைய உறவுகளிலே பொய் இருக்கக்கூடாது. பொய்யை நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். 1. 2வது ஹியானத். ஹியானத் என்றால் நம்பிக்கைக்கு மோசடி செய்யுதல், நம்பியவருக்கு மோசடி செய்யுதல். இந்த விஷயமும் இருக்கக்கூடாது. கபரின் வேதனையை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஹியானத் என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள். சின்னது தானே, இதனால பெருசா என்ன ஆக போகுது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் கூட கபரிலே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நின்றிருக்கிறது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு. ஹஜ்ஜுக்கு போனாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரை அடக்கம் செய்யணும்னு குழியை தோண்டினா அங்க ஒரு கருநாகம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது குழிக்குள்ள. அதை மூடி இன்னொரு குழியை தோண்டினாங்க, அங்கேயும் இன்னொரு கருநாகம். இன்னொரு குழியை தோண்டினா அங்கேயும் ஒரு கருநாகம். என்ன பண்றதுனே புரியல. நேரம் அந்த குழு பாடியை தூக்கிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க இந்த மாதிரி செய்தி. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த 3 குழியில ஏதாவது ஒரு குழியில அவரை அடக்கிடுங்க. ஏன்னா நீங்க இவரை தூக்கிட்டு பூமி முழுக்க தோண்டினாலும் எல்லா இடத்துலையும் பாம்பு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த குழு ஹஜ் எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி ஊருக்கு போச்சு. ஊருக்கு போகும்பொழுது அந்த குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சாங்க. அந்த பெண்கள்கிட்ட கேட்டாங்க, வீட்டு மனைவிட்ட கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் என்னங்க செஞ்சாரு? வியாபாரம் பண்ணாரு. சரி, வியாபாரத்தில் சரியா இருந்தாரா? ஏதோ இருந்தார். என்ன குறை அதை சொல்லிடுங்க. இல்ல, கோதுமை வியாபாரம் பண்ணாரு, டெய்லி போவாரு, கடைக்கு போவாரு, விற்பனை பண்ணுவாரு, வந்துடுவாரு. வரும்பொழுது எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் தேவையான அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுவாரு. வந்த பின்னாடி அந்த மூட்டையில மிச்சத்தை போடணுமே, குறையுமே. அப்ப என்ன செய்வாரு, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கெட்டுப்போன கோதுமையை கொஞ்சம் எடுத்து போய் அதை போட்டு கலந்துருவாரு. மறுநாள் கொடுக்கும்போது என்ன தெரிய போகுது, ஒரு 25 கிலோ மூட்டையில ஒரு ஒரு 1 கிலோ மட்டும் கோதுமை ஒரு கெட்டுப்போனதை கலந்தா பெருசா என்ன தெரிய போகுது அப்படின்ற எண்ணத்தில் இப்படி செஞ்சிருவார். இப்படி ஒரு சில நாட்கள் செய்திருக்கிறார். அப்பதான் சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் செய்தது சிறியதுதான் என்று அவர் நினைத்திருக்கிறார், ஆனால் அதுதான் அவருடைய கபருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது. எனவே மோசடி எந்த ரூபத்திலும் வரக்கூடாது. நம் வாக்கில் மோசடி வரக்கூடாது, நம் செயல்பாட்டில் மோசடி வரக்கூடாது, நம் கொடுக்கல் வாங்கலிலே மோசடி வரக்கூடாது. நீங்க பார்க்கறத பார்த்தா இன்னைக்கு உலகமே மோசடி உலகமா தானே இருக்குது. உலகமே இன்னைக்கு மோசடி தானே. என்னென்ன ரூபத்திலாம் மோசடி வருது. ஆன்லைன்ல மோசடி, நம்பியவர்களை போன்று பேசி கடைசியிலே கழுத்திலே கத்தியை வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான மோசடி. எப்படி இருந்தாலும் நாம் நம்மை உண்மையான மூமினாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு. இரண்டாவது, ஹியானத் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. மூணாவதா சொன்னாங்க அந்நமீமா, பிறருடைய குறைகளையே எப்பொழுதுமே ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டும். அப்படி நோக்க துவங்கிவிட்டால் அடுத்தவரின் குறை நமக்கு பெரிதாகவே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறை பேசி திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிறருடைய குறைகளை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பேசி திரியக்கூடியவர்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், சொர்க்கத்துக்கு அவரால் போகவே முடியாது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம் கபர் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய குறைகளை மூடி மறைத்துவிட்டு நம்முடைய குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். இது மூணாவது. நாலாவதா முக்கியமா சொன்னாங்க, ஆண்களானாலும் பெண்களானாலும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற செல்கிறோம், குறிப்பாக சிறுநீர் கழிப்பதற்கு செல்கிறோம். அந்த சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம், அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்குது, அப்படி இப்படி இருந்துக்கிறதா வேற என்ன பண்றது அப்படின்ற சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. சிறுநீர் கழித்து விட்டு வருகிற நேரத்திலே சுத்தத்தை மிகவும் கவனத்தோடு அதை பின்பற்ற வேண்டும். நம்முடைய உடையில், நம்முடைய உடலில் அல்லது இதர பாகங்களில் அதனுடைய துளிகள் கூட தெளிக்கப்பட்டு விடாமல் பட்டுவிடாத அளவிற்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி கடந்து போகிறார்கள், 2 கபர், அந்த 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 2 கபர் வாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பாவம் அப்படிலாம் அவங்க செய்யல. நீங்க எதை சாதாரணமா நினைப்பீங்களோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஒருத்தவர் அடுத்தவருடைய குறையவே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு அணைஞ்சாரு, அவருக்கு வேதனை. இன்னொருத்தவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே கவனக்குறைவோடு இருந்தார், அது கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்தார். அதுல ரொம்பலாம் முக்கியத்துவம் படுத்தல, அதுல ரொம்பலாம் கவனம் எடுக்கல. ஹதீஸிலே வந்திருக்கிறது மஸ்ஜித் குபா, இன்னைக்கு மதீனாவுக்கு போனா அந்த பள்ளிவாசலை பார்க்கலாம். அந்த குபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். என்ன சொன்னான்னா, அவங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க, சுத்தத்தை ரொம்ப பிரியப்படுறாங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, உங்களை பத்தி இவ்வளவு பிரபலமா அல்லாஹ் பேசுறானே, நீங்க என்ன பண்றீங்க? நாங்க டேலா கட்டியை வச்சும் சுத்தம் பண்ணுவோம், தண்ணீரை வச்சும் சுத்தம் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானதுதான். ஆனால் அதிலே ஒரு சின்ன குறை கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2ஐயும் பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விஷயம் ரொம்பவும் கவனமானது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தன்சிஹூ மினல் பவுல், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாறீங்க. ஃபஇன்னஆமத்தல் கபரி மின்ஹு, கபரின் வேதனை என்பது பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது, பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது என்று சொல்லிட்டு 2 பசுமையான மரக்கட்டைகளை உடைத்து வந்து அந்த 2 கபருக்கு மேல நட்டி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம அடக்கம் செஞ்ச பின்னாடி நட்டி வைக்கிறோமா இல்லையா? இது எதனுடைய சுன்னத்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். வச்சுட்டு சொன்னாங்க, இந்த பசுமை மாறும் வரை, இது காய்ந்து போகும் வரை உள்ளே இருக்கக்கூடிய கபர் வாசிகளின் அந்த வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே 4 விஷயம் செய்யவே கூடாது, 4 விஷயம் செய்யவே கூடாது. 1, பொய் எந்த ரூபத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. 2, நம்பிக்கைக்கு உரியவராக கடைசி வரை நாம் இருக்க வேண்டும். யாருக்காகவே நாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சூழல், சந்தர்ப்பம், வேலை பார்க்கிற இடத்தினுடைய நிர்பந்தம், இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் நம்பகமானவராக இருக்க வேண்டும். 2, மூணாவதாக நபி பெருமான் சொன்ன அந்த விஷயத்திலே மூணாவதாக பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய வேண்டும் என்ற சிந்தனைகளை எடுத்து விட வேண்டும். 4வது, சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே, மலஜலத்தினுடைய விஷயத்திலே ரொம்பவும் சுத்தமாக பேணுதலாக இருக்க வேண்டும். இதை 4ஐயும் செய்ய வேண்டும், இந்த விஷயத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும். இருந்தால் வல்ல அல்லாஹ் அந்த மன்னரையின் வேதனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பான். ஆக 4 செய்ய வேண்டும், 4 விஷயத்திலே செய்யக்கூடாது. இதிலே கவனத்தோடு இருக்கும் பட்சத்திலே வல்ல அல்லாஹ் நம்முடைய மன்னரையை, அதற்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய மறுமையையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்குவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானாக. நாம் மரணிக்கிற பொழுது களிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. மன்னரையில் கொண்டு அடக்கப்பட்டு எல்லோரும் வந்துவிட்டாலும் இறைவா, எங்கள் மன்னரையை எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி தருவாயாக. கேட்கிற கேள்விகளுக்கு மிகச்சிறப்பாக பதிலளிக்கிற ஆற்றலையும் அந்த ஈமானிய வலுவையும் எங்களுக்கு தருவாயாக. வேதனைகளை விட்டும், அங்கே இருக்கக்கூடிய கொடூர ரணங்களை விட்டும், அங்கே கொடுக்கப்படுகிற தண்டனைகளை விட்டும் இறைவா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சந்ததிகளையும் எல்லா முஸ்லிம்களையும் காத்து ரட்சிப்பாயாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.